வணக்கம் நண்பர்களே. திமுகவுடன் கூட்டணி வைத்த பாஜக தமிழக அரசியலில் எதிர்பாராத ட்விஸ்ட். நடந்து முடிந்த சட்டசபை தேர்தலுக்கு பின்பு தமிழக அரசியலில் எதிர்பாராத பல மாற்றங்கள் அரங்கேறி வருது. கடந்த 10 வருடங்களாக திமுக கூட்டணியில் இருந்த விடுதலை சிறுத்தைகள், காங்கிரஸ், கம்யூனிஸ்ட் போன்ற கட்சிகள் 2026 சட்டசபை தேர்தல் முடிவுகள் வெளியான அடுத்தடுத்த நாட்களில் திமுகவுக்கு கல்கா கொடுத்துவிட்டு தாவேகா பக்கம் சாய்ந்து விட்டாங்க. தற்போது திமுக கூட்டணியில் இருக்கும் வைகோவும் தாவேகா பக்கம் செல்வதற்கு தயாராயிட்டார். இப்படி ஒரு சூழலில் திமுக தனித்து விடப்பட்டு பரிதாப நிலையில இருக்கு. இதில் என்டிஏ கூட்டணியில் இடம்பெற்ற பாமக, அமமுக, பாஜக போன்ற கட்சிகளுக்கு தங்களுக்கென ஒரு கட்டமைப்பு தமிழகத்தில் உள்ளது. அவர்களுக்கென வாக்கு வங்கியும் இருக்கு. அந்த வகையில் அதிமுகவில் சில சட்டமன்ற உறுப்பினர்கள் வெற்றி பெறுவதற்கு அதன் கூட்டணி கட்சிகளே காரணம். ஆனால் திமுக கூட்டணியில் இடம்பெற்ற காங்கிரஸ் கட்சிக்கு தேடி தேடி பார்த்தாலும் ஊருக்கு 4 பேர் தான் இருப்பாங்களே என்பதே சந்தேகம். இதில் கடந்த 2016 சட்டசபை தேர்தலில் மக்கள் நல கூட்டணி என்கின்ற ஒரு கூட்டணியை அமைத்து விஜயகாந்த் அரசியலை முடிவுக்கு கொண்டு வந்த விடுதலை சிறுத்தைகள், வைகோ, கம்யூனிஸ்ட் போன்ற கட்சிகள் 2016 தேர்தலிலே காலாவதியாகி போன கட்சிகள். இப்படி ஊருக்கு 4 பேர் இல்லாத காங்கிரஸ் கட்சி 2016 காலாவதியான கம்யூனிஸ்ட், வைகோ, விசிகா போன்ற கட்சிகளை கூட்டணிகள் கொண்டு வந்து உயிர் கொடுத்தது திமுக. குறிப்பாக திமுக கூட்டணி கட்சிகளை நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற செய்வதற்கும் சட்டசபையில் வெற்றியடைய செய்வதற்கும் வியர்வை சிந்து உழைத்தவர்கள் திமுக தொண்டர்கள். இப்படி தங்களுக்கு அரசியலில் மறுவாய்வு கொடுத்த திமுக தேர்தலில் மிக பெரும் சரிவை சந்தித்து இருக்கும் இந்த நேரத்தில் அவர்களுக்கு தோளோடு தோளாக நிற்க வேண்டிய காங்கிரஸ், கம்யூனிஸ்ட், விசிகா போன்ற கட்சிகள் திமுகவுக்கு கல்கா கொடுத்து தாவேகா பக்கம் சென்று விட்டாங்க. இதில் கடந்த 2019 நாடாளுமன்ற தேர்தலின் போது திமுகவுடன் கூட்டணி அமைக்க பாஜக முயற்சி செய்தது. ஆனால் ராகுல் காந்தியை பிரதமராக்குவது தான் எங்கள் குறிக்கோள் என பாஜகவுடன் கூட்டணிக்கு திமுக மறுத்துவிட்டது. அப்படி பாஜகவுடன் திமுக கூட்டணி அமைத்திருந்தால் மத்திய அமைச்சரவையில் திமுக இடம்பெற்றிருக்கும். இந்நிலையில் தற்போது திமுக தனித்து விடப்பட்டிருக்கிற நிலையில் தங்களுக்கு துரோகம் விளைவித்த காங்கிரஸ் கட்சிக்கு தக்க பாடம் புகட்ட தயாராகி கொண்டிருக்காங்க. திமுக பாஜக இடையிலான மேல்மட்ட கூட்டணி பேச்சுவார்த்தையை சுமூகமாக கொண்டு இருப்பதாகவும் தகவல்கள் வெளியாயிருக்கு. அடுத்து 1 வருடத்தில் திமுக பாஜக கூட்டணி உறுதியாக வாய்ப்புகள் மிக பிரகாசமாக உள்ளதா தகவல்கள் வெளியாயிருக்கு. இதில் நடந்து முடிந்த சட்டசபை தேர்தலில் எதிர்கட்சி அந்தஸ்தை இழந்து இருக்கும் இடம் தெரியாமல் காணாமல் போயிருக்கும் அதிமுக ஒரு ஓரமாக திமுக பாஜக கூட்டணியில் இடம்பெறுவதற்கு முயற்சி செய்து வருவதாக தகவல்கள் வெளியாகியிருக்கு. அந்த வகையில் வரும் 2029 நாடாளுமன்ற தேர்தலில் திமுக பாஜக கூட்டணியுடன் களம் காண இருப்பதாகவும், குறிப்பாக ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதா நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டால் 2029 நாடாளுமன்ற தேர்தலுடன் தமிழக சட்டசபைக்கான தேர்தலும் ஒன்றாக நடத்த அதிக வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்படுகிறது. மேலும் திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் நடைபெற்ற உயர்மட்ட ஆலோசனையில் கட்சியின் பொதுச் செயலாளர் துரைமுருகன், துணை பொதுச் செயலாளர் கனிமொழி உள்ளிட்ட மிக முக்கிய நிர்வாகிகள் மட்டும் பங்கேற்றிருக்காங்க. இந்த கூட்டத்தில் சில முக்கிய முடிவுகள் எடுப்பது பற்றி ஸ்டாலின் ஆலோசித்தாராம். அடுத்த ஓரிரு நாட்களில் ஸ்டாலின் சில அதிரடி முடிவுகளை எடுக்க இருப்பதா தகவல்கள் வெளியாயிருக்கு. இது பற்றி அறிவாலயத்தில் விசாரித்த போது, சார், சமீபத்தில் அமைக்கப்பட்ட கள ஆய்வுக்குழு மாநிலம் முழுவதும் சுற்றுப்பயணம் செய்து தங்களது ரகசிய அறிக்கையை கட்சி தலைமையிடம் நாளை சமர்ப்பிக்கப் போகிறது. அந்த அறிக்கையின் அடிப்படையில் கட்சி ரீதியாக மிக பெரும் அதிரடியான மாற்றங்களை செய்ய ஸ்டாலின் திட்டமிட்டிருக்கார். இந்த அதிரடி மாற்றத்தின் முதல் கட்டமாக திமுகவின் அதிகார மையங்களாக விளங்கும் மாவட்ட செயலாளர்களின் பதவிகளில் கை வைக்க கட்சி தலைமை துணிந்துவிட்டது. ஏனென்றால் திமுகவில் மொத்தம் 78 மாவட்ட செயலாளர்கள் மட்டுமே செயல்பாட்டில் இருக்காங்க. இவர்களில் பெரும்பாலானோரின் கட்டுப்பாட்டில் குறைந்தபட்சம் 2 தொகுதிகள் முதல் அதிகபட்சமாக 6 சட்டப்பேரவை தொகுதிகள் வரை இருக்குது. இவ்வளவு பெரிய பரப்பளவை ஒரே நபர் கவனிப்பதால் கட்சி பணிகளில் தொய்வு ஏற்படுவதால் தலைமைக்கு புகார்கள் சென்றிருக்கு. இவைகளை சரி செய்யும் பொருட்டு மாவட்ட செயலாளர்களின் எண்ணிக்கையை
78 என்ற எண்களிலிருந்து 100க்கும் மேல் அதிரடியாக உயர்த்த திமுக அதிரடி மாஸ்டர் பிளான் ஒன்றை தயார் செய்துள்ளதாக தெரிகிறது. இந்த புதிய திட்டப்படி மாவட்டங்கள் மேலும் பல துண்டுகளாக பிரிக்கப்படும் பட்சத்தில் ஒரு மாவட்ட செயலாளரின் கீழ் குறைந்தபட்சம் 2 தொகுதிகள் முதல் அதிகபட்சமாக 4 தொகுதிகள் வரை மட்டுமே இருக்கும். இதன் மூலம் தொகுதி பணிகளை மிக துல்லியமாகவும் தீவிரமாகவும் கவனிக்க முடியும். இந்த எல்லை மறுவரை பணிகள் எப்போது வேண்டுமானாலும் அறிவிக்கப்படலாம். இந்த ஒட்டுமொத்த மாற்றத்தில் தொண்டர்களை மிகவும் உற்சாகப்படுத்தியிருப்பது என்ன தெரியுமா? புதிய மாவட்ட செயலாளர்கள் பதவிக்கு யாரை நியமிக்கப் போகிறார்கள் என்பதுதான். பல ஆண்டுகளாகவே எந்த விதமான அங்கீகாரமும் எதிர்பார்க்காமல் கட்சிக்காக உழைத்து தேய்ந்த மூத்த மற்றும் விசுவாசமான நிர்வாகிகளுக்கு இந்த முறை முன்னுரிமை தர ஸ்டாலின் பச்சை கொடி காட்டிட்டாராம். அதே சமயம் மக்கள் மத்தியிலும் கட்சிக்குள்ளும் பல்வேறு புகார்களுக்கு உள்ளாகி தலைமைக்கு குடைச்சல் கொடுத்து கொண்டிருக்கும் தற்போதைய மாவட்ட செயலாளர்களை கட்டம் கட்டி தூக்குவதற்கும் பட்டியல் தயாராகிடுச்சு. குறிப்பாக இந்த புதிய லிஸ்டில் இளைஞர்களுக்கும் பெண்களுக்கும் சிம்ம சொப்பனமாக விளங்கும் முக்கிய பொறுப்புகளை வாரி வழங்க தலைமை யோசிச்சுட்டு வருதான். சீனியர்களின் ஆதிக்க குறைத்து புது ரத்தத்தை பாய்ச்சும் இந்த அதிரடி நடவடிக்கையால் தங்களுக்கு வாய்ப்பு கிடைக்குமா என்று திமுகவின் இளம் தலைமுறையினர் ஆவலோடு காத்து கொண்டிருக்கிறாங்க. மறுபக்கம் தங்களின் பதவி பறி போய்விடுமா என்ற அச்சத்தில் மாவட்ட செயலாளர்கள் கலக்கத்திலையும் ஆழ்ந்திருக்காங்க. குறிப்பாக நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் சில ஒன்றிய செயலாளர்கள் மற்றும் சேர்மன்கள் ஆடிய நிர்வாகத்தையும் ஒன்றிய கிழக்கழக நிர்வாகிகளை கண்டுகொள்ளாமல் தங்களை மட்டுமே பலப்படுத்தி கொண்டாங்க. இது திருச்சி மற்றும் மதுரை உள்ளிட்ட மாவட்டங்களில் நடந்தது. இதனால் சொந்த கட்சிக்காரர்களே சோர்வடைந்து கட்சிக்கு விசுவாசமாக வேலை பார்க்காதவர்கள் தான் திருச்சியில் KN நேரு மட்டும் தட்டுத்தடுமாறி வெற்றி பெற்றிருக்கிறார். மற்ற இடங்களில் திமுக படுதோல்வி அடைந்தது. தவிர KN நேருவின் மகனும் பெரம்பலூர் எம்பியுமான அருண் நேருவின் பெயரை பயன்படுத்தி சில ஒன்றிய செயலாளர்கள் போட்ட ஆட்டம்தான் திமுக படுதோல்வி அடைந்ததற்கு காரணம் என ஏராளமான புகார்கள் வந்திருக்கு. அதே போல் மதுரை மாவட்டத்திலும் நடந்த உட்கட்சி பூசல், மாநகராட்சியில் நடந்த ஊழல் விவகாரம் என ஒட்டுமொத்தமாக கைகோர்த்து ஒட்டுமொத்த மதுரையிலும் திமுகவின் தரம் தெரியாமல் செய்துவிட்டது. எனவே சில ஒன்றிய செயலாளர்கள் உட்பட மாவட்ட செயலாளர்களை நடவடிக்கை பாயும் என்று சொல்லப்படுகிறது. ஆக மொத்தம் விரைவில் வெளியாக போகும் அந்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பு திமுகவின் உட்கட்சி அரசியலில் ஒரு புயலை கிளப்ப போகிறது என்பது மட்டும் தெளிவாக தெரிகிறது. இதனால் திமுகவில் இருக்கும் மிக முக்கியமான செயலாளர்கள் முதல் அமைச்சர்கள் வரை ஸ்டாலின் அவர்களால் வெளியேற்ற தயாராக இருக்கிறாராம். திமுகவில் புது இளைஞர்களை வாய்ப்பு கொடுத்து அதன் மூலம் தற்போது வெற்றி காண நினைக்கிறார் மு.க. ஸ்டாலின். பொறுத்திருந்து பார்ப்போம் திமுக மீண்டும் எழுந்து வருமா என்பதை.